வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி கோதுமை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோதுமை தோசைனாலே நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை தோசை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை தோசை எப்போவுமே ஜவ்வு மாதிரி இருக்கும், நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது இல்லையா? இதே மாதிரி நீங்கள் சுட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒன்று, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எண்ணெயில் வதக்கிக்கிட்டு நீங்கள் கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணி கோதுமை தோசை சுடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இதில் கேரட் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டை எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கலாம். கோதுமை மாவுக்கு தண்ணி நிறைய தேவைப்படும். பாருங்கள், மாவு நமக்கு நல்லா ஒன்று போல் கலந்துருக்கு. மாவில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சமே கட்டியாக தான் இருக்குது, தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கலந்துட்டோம். இதை ரெஸ்ட்டில் வைக்க வேண்டிய தேவையில்லை, நம்ம உடனே சுட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்ம கோதுமை தோசை சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. இதில் ஒரு சொட்டு மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். எப்போவுமே கோதுமை தோசை ஊற்றும் போது இப்படி சைடில் இருந்து ஊற்றுங்க, நடுவில் இருந்து ஊற்ற வேண்டாம். இதை நம்ம இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா பொரியட்டும். இது நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயோட நெய் ஊற்றி இதில் சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமை தோசை. இன்றைக்கி நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு மேலே தெரியுது இல்லையா? இந்த சமயம் மாற்றி போட்டுக்கோங்க. பாருங்கள், கிறிஸ்பியான கோதுமை தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் கோதுமை தோசை சுட்டு பாருங்கள். பாருங்கள், இந்த சைடு நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை தோசை விருப்பம் இல்லாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் சுட்டு கொடுங்க. நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கோதுமை தோசை ட்ரை பண்ணுங்கள். இந்த கோதுமை தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.